பிகினி போட்டு மறைக்கிற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்லதான் தம்பி. நான் ஆம்பளை இல்ல, ஆனா நான் பொண்ணுதான். உனக்கு இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவ? நான் செம்ம வைஃப் மெட்டீரியல் ப்ரோ. பொண்ணு செம்ம வைஃப் மெட்டீரியல். அந்த தேவோட யூஸ் பண்ணிடுறாங்க, அந்த பூவோட யூஸ் பண்ணிடுறாங்க. பூ படம் போறீங்க, அப்ப நான் பூ மாதிரி இருக்குதுங்க. அவனுங்க புடிச்சா மட்டும் என்ன பண்ண போறானுங்க? சொல்லுங்கடா, சொல்லுங்க. மேக்ஸ் என்ன பண்ணுவீங்க? விடிய விடிய கட்டில் கடைய நம்ம டிவிகே தலைவர் டிவோர்ஸ் வாங்கிட்டாரு. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. நீ கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டு ஏறக்கூடாது ப்ரோ. சரி ப்ரோ, இனிமே ஏறாது. ஹாய், ஹலோ, வெல்கம் அவர் சேனல். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பல பேருக்கு அட்வைஸ் கொடுத்து பல பெண்களை காப்பாற்றிய, பல ஆண்கள் வாழ்க்கையை காப்பாற்றிய எங்களுக்குள்ள விளக்கு மாணவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. தேங்க்ஸ். அவங்கள்ட்ட சில கமெண்ட்ஸை சொல்லி அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி நீங்க இவ்வளவு பெண்களோட இவ்வளவு ஆண்களோட வாழ்க்கையை காப்பாற்றுறீங்க? அதை பத்தி. என்னதான் யாரும் காப்பாத்தல, நான் காப்பாத்துறேன் உங்க எல்லாரையும். தான் பெற்ற இன்பம் மையமும் பெற வேண்டாமா? எக்ஸாக்ட்லி. அதுக்காக நம்ம இறங்கிட்டோம் இதுக்குள்ள. ஓகே. பிகினி ஷூட்டா? பிகினி போட்டு மறைக்கிற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. That is flat of no balls skeleton face. கோவம் தலைக்கு ஏறுது. ஒண்ணும் இல்லதான் தம்பி. சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. நான் ஆம்பளை இல்ல, ஆனா நான் பொண்ணுதான். நாக்கப்படுகிற மாதிரி. நீ எவ்வளவு பெரிய பள்ளியா இருப்படா? உன் மூஞ்சி ஒரு போட்டோ மட்டும் உன்னோட அனுப்பு என்னோட ஐடிக்கு. ஓகே? அவன் ஐடியை போடுவீங்க தானே? போடுறோம். லஸ்டி பாய். ஏய் கொய்யால உன் போட்டோ எடுத்து போடுறான். அது ஃபேக் ஐடி தாங்க. ஃபேக் ஐடி. பீப். அவர் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிருக்காரு. உனக்கு இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவ அப்படிங்கிற? நான் செம்ம வைஃப் மெட்டீரியல் ப்ரோ. பொண்ணு செம்ம வைஃப் மெட்டீரியல். Just because I am wearing bikini, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இவ வீட்டுக்கு அடங்க மாட்டா, இவ சரக்கு தண்ணி அடிப்பா, ஸ்லட் ஷேம் பண்ணி பர்சனாலிட்டி கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க, இவ்வளவு பண்றீங்க. கிடையாது. ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. அவங்க உங்ககிட்ட எப்படி இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட எப்படி இருக்கீங்கன்றத பார்த்துட்டு வேற அப்படி பார்த்தா நிறைய டிஸ்கஷன் வரும், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். பட் ஜெனரலா இதை வச்சு நீங்க ஒருத்தவங்களோட லைஃப் டிசைட் பண்ணாதீங்க, ஒருத்தவங்களை பத்தி பேசாதீங்க. அது நல்லதுக்கு இல்ல. நல்ல பொண்ணு தாங்க. இது மாதிரி பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கமெண்ட்க்கு சொல்லப்பா. ஐயோ டேமேஜ். உங்க ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன், பிளட்டி பாய்னு ஒருத்தர். ஓகே. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காலேஜ் படிக்கிறப்போ. பட் இப்போ நீ பண்றத பார்த்தா கேவலப்பட்டையா இருக்குடி. மனசே கேக்கல. அம்மா என்னம்மா இது? ஏன்டா என்னால உனக்கு பிரேக்கப் ஆச்சா, இல்லனா என்னால உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பிக்கினி போட்டு ஷூட் பண்றாளா? உனக்கு தாங்க முடியலையா? அவளை ரசிக்கிறது, அவளை பாத்துக்கிறது உனக்கு என்ன எரியுதாடா? எரியுதடி மாலா, ஃபேன் போடு. காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தீங்க? அதே மாதிரி தாங்க இருந்தேன். என்ன நான் வந்துட்டு பிக்கினி போஸ்ட்லாம் போடல. என்ன பண்ணாலும் அந்த தேவோட யூஸ் பண்ணிடுறாங்க, அந்த பூவோட யூஸ் பண்ணிடுறாங்க. பூ படம் போறீங்க, அப்ப நான் பூ மாதிரி இருக்குதுங்க. நீங்க நான் பிளாக் பண்ணிட்டு போ. நீ எதுக்கு லைக் பண்ற, நீ எதுக்கு ஷேர் பண்ற, அப்புறம் எதுக்கு வந்து கமெண்ட் பண்ற? நீ கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டு ஏறக்கூடாது ப்ரோ. சரி ப்ரோ, இனிமே ஏற. ஒரு ஜிம் வீடியோ போட்டிருந்தீங்களே, இன்டர்வியூ. ஆமா. அதுல அடடா ஸ்வெட்டில் இருக்கும் பள்ளி இன்று உடற்பயிற்சி செய்து வருகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதெல்லாம் பண்றது அந்த பள்ளி ஃபிகருக்கு தான். இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க அது? ஏன் நீங்க அந்த பள்ளி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல கொஞ்சம் கொழுக்குன்னு இருந்தேன். சும்மா இப்போ ஒரு உடம்பை இப்படி வச்சுட்டு மறுபடியும் ஒரு வேற மாதிரி சும்மா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம மூடிக்கு ஏத்த மாதிரி. இப்பதான் வாக்கிங் போயிருப்பான், அதுக்கு ஜிம்முக்குள்ள போயிட்டானா. பசங்களுக்குலாம் அப்படியே பப்ளியா இருந்தாதான் பிடிக்கும்ல. அவனுங்க புடிச்சா மட்டும் என்ன பண்ண போறானுங்க? சொல்லுங்கடா, சொல்லுங்க. மேக்ஸ் என்ன பண்ணுவீங்க? விடிய விடிய கட்டில் கடைய ரூம் அதிர போய் நல்லா பண்ணணும். கேக்குறேன், இவர்கிட்ட தான் கேக்குறேன். இல்ல தெரியலங்க. தெரியலன்றாரு. சரி, எஸ்கேப். கரண்ட் ட்ரெண்ட்ல ஒரு கமெண்ட் கிடைச்சிருக்கு. விஜய் வந்து நம்ம டிவிகே தலைவர் டிவோர்ஸ் வாங்கிட்டாரு. நீங்க எப்ப கொரியன் கூட வாங்க போறீங்க? அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அது நார்மல் தான்ப்பா. நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இல்லனா சோஷியல் மீடியா பர்சன் இல்லனா நானும் பேசி இருந்திருக்கலாம்.
இவனை விட்டு நான் இன்னொருத்தனோட போட்டா அவனை வச்சு பேசுவீங்க, இன்னொருத்தியோட போட்டா அவளை வச்சு பேசுவீங்க. இது ஒரு நார்மலான விஷயம். ஆனா நான் சொல்றேன், நாங்க லவ்வர்ஸ் இல்ல, நாங்க டேட் பண்ணல, லவ் பண்ணல, ஒண்ணும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான். நண்பா உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இவ செஞ்ச அந்த கேட் பையனை விடுங்கப்பா, பாவம் அந்த பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் திட்டிட்டு பாவம் அவனே என்னால அவங்களுக்கு பிரச்சனை வருது. சோ ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. இனிமே யாரும் அது மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. பாவம் புள்ள கஷ்டப்படுறாங்க. அந்த புள்ள சார் இந்த புள்ள இல்ல, அந்த புள்ள கேன்ஸ் மலி ப்ரோ. பாத்து ப்ரோ, உங்களுக்காக தான் அந்த கமெண்ட் நாங்க போட்டிருக்கோம். கார்த்தி இட்ஸ் ஓகே, ப்ரூஃப் நீ நல்லா இருப்பப்பா. பேர் கார்த்தியா? ஆமா, நானும் கேன்ஸ் மேல தான் கூப்பிட்டு இருந்தேன், ஆனா அவங்க பேர் கார்த்திகேயன். ஓகே ஓகே, இது கொஞ்சம் சென்டிமெண்டலா தாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ உங்க அம்மா அப்பா காசுல வாழாம இருடி மென்டல். தண்டச்சோறுங்கிறவன் எப்பயுமே திமிரா தான் இருக்கணும். தண்டச்சோறு குடிஞ்சா கும்மிடுவாங்க. ஓகே இரு, நான் இப்போ இன்னும் காலேஜே முடிக்கல. இன்னும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க வீட்டுல எனக்கு சோறு போடுவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு வர்ற புருஷனுக்கும் சோறு தான் போடுவாங்க, என் வர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சோறு தான் போடுவாங்க. இப்ப நான் அவங்க வீட்லயே ஒருத்தியா இருக்கேன், எனக்கு ஏன் பாத்துக்கிறதுல என்ன தப்பு? பங்காளி இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி சரி மோர ஊத்து. நான் சம்பாதிக்கிறேன், பட் எனக்கு என்ன பார்த்து நான் டெய்லி உட்காந்து டெய்லி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஆனா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ சம்பாதிக்கிறியா இல்லையா, உன் குடும்பத்தை பாத்துக்கிறியா, நல்லா படிச்சியா, தூங்குனியா, எந்த கன்றாவியா இருந்தாலும் நீ உன்னோட வேலையை பாரு, நீ நல்லா இரு. நான் நல்லா இருக்கிறத பத்தி நான் பாத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்க நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அட்வைஸ் அதான் சொல்றாரு. நீங்க ஒரு மாடல்ங்கிறத மறந்து ஒரு அட்வைஸரா மாறிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. எங்க ஆபீஸ் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. இது நானா போட்டுக்கிட்டு விட்டு சரி, நான் அந்த கமெண்ட் பார்த்தேன். ஓகே சி, நான் மாடலும் கிடையாது, நான் அட்வைஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இங்கிலீஷ்ல பேசி போட்டேன். இப்போ கொஞ்சம் நான் வந்துட்டு உரைக்கணும், உங்களுக்குலாம் தமிழ்ல பேசினாதான் கொஞ்சம் உரைக்கும்ன்றதுனால நான் தமிழ்ல பேசி போடுறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் மாடல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணி சும்மா போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி, எதுக்காக அட்வைஸ் பண்றீங்க? அட்வைஸ் பண்றதுனால தான் நமக்கு வந்து அவ்வளவு சுகமா இருக்குமே. காது கிடைச்ச போதும் விட்டு ஆட்ட போயிடுவோம். நான் என்னால இங்க நீங்க யாரும் திருந்த போறது இல்ல. பட் ஓகேடா, ஒரு 5 நிமிஷமாச்சு இவ சொல்றதை கேட்டு இதெல்லாம் நம்ம பண்ணா ஓகே, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா நம்ம வாழ்க்கையில நீங்க யோசிச்சீங்கன்னா எனக்கு அது ஒரு வின் தான். அதனால ஓகே, சமூக அக்கறையோடு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்ப வீடியோஸ்ல நிறைய போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இப்படிதான் ஸ்கின் கிளர், அதாவது அரோரா ஸ்கின் கிளர் இருக்காங்கல்ல, அவங்க 18+ மாதிரி போட்டு பிக் பாஸ் போனாங்க. இப்போ நீ அதுக்கு ட்ரை பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. ஷால் மட்டுமே போட்டு வேணா வீடியோ போடுற, ஷால்ல போட மாட்டேன். நான் பிக் பாஸ்லாம் போக மாட்டேன். ஏன்? நம்மளுக்கு வராதுங்க. நம்மளுக்கு ஸ்கின் கேர், ஜிம், இந்த ரொட்டீன் அங்க போயிட்டா அதெல்லாம் போயிடும். எதுவுமே கண்டென்ட்டுக்காக கிடையாது. எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் ஒரு விஷயம் பண்றேன் போடுறேன்னா எனக்கு வர்ற காமெண்ட்ஸ்னால இல்லைன்னா என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், என்னோட பாஸ்ட் லைஃப் ஸ்டைல்னால தான் நான் இப்போ ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு. நோ, இட்ஸ் எதுனாலும் நான் பண்றது எனக்காக தான், இது யாருக்காகவும் கிடையவே கிடையாது. அண்ட் அரோரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு இப்படி இருந்துதான் போனான்றது நம்ம தான் சொல்றோம். அது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. வைஷ் ஈவெண்ட், ஹவுஸ் ஈவெண்ட்ன்றது, அண்ட் அவங்க வேலையை பாக்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒரு விஷயத்துக்காக எதுவுமே இப்ப பண்ணிட்டு இல்ல. நீங்க பிக் பாஸ் போற இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல போற ட்ரை பண்ணாங்களா? இல்லங்க. கேட்டாங்களா? கேட்கல. சரி, ஓகே. சேஃப் எஸ்கேப் ஆயிக்கிறாங்க. கேவலமா இருக்காடா இவ, எதுக்கு இப்படி காஜோட இருக்கீங்க இவகிட்ட? வாய மூஞ்ச பாருங்கடா. சை, என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஓகே, நல்லா தரடா கட்டி இருக்காங்க. சச்சோ, என்னடா இப்படி கழுவி ஊத்துறேன்னு? அல்ல, நான் எனக்கு பிரச்சனை இல்லப்பா. சொல்லு அந்த காஜு பசங்க நல்லா இல்லைன்னு சொன்னது எனக்கு ஹர்ட் ஆகல. பட் அவங்க ஏன்டா இவ்வளவு காஜா இருக்கணும்? கரெக்டுப்பா, நீ சொன்னது கரெக்ட் தான். எதுக்கு இவ்வளோ அவகிட்ட அப்படி என்ன இருக்கு நீங்க இப்படி கமெண்ட் அடிச்சு என்ன ஒரு நீங்க தான் என்ன பெரிய ஆளாக்குறீங்க. ஸோ நீங்க அதை பண்ணாதீங்க.